ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹரிணி ருது ப்ளாக்ஸ். ஸோ இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி அண்ட் சுடு தண்ணிலையும் ஒரு தடவை நல்லா போட்டு வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றிட்டு கேஷ்யூநட் ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஃபஸ்ட் ஆனியன் போட்டுட்டு ஆனியன் கொஞ்சம் வதங்கி அந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆயிலில் பட்டை, கிராம்பு போட்டோன்னா அதோட ஸ்மெல் தான் ரொம்ப டாமினேட் பண்ணும். ஸோ நீங்கள் அதை ஆனியனில் போட்டிங்கன்னா பிரியாணியோட ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ ஆனியனில் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டு அது நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் தக்காளி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா வதங்கி எண்ணெய் விடுற சமயத்தில் உங்களுக்கு தேவையான மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி வேணால் போட்டுக்கலாம் அண்ட் க்ரீன் சில்லியும் போட்டுக்கலாம். பட் நான் போடல. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் அண்ட் ஹோம்மேட் தான், ரெண்டுமே ஹோம்மேட் தான். ஹோம்மேட் கரம் மசாலா அண்ட் ஹோம்மேட் சில்லி பவுடர் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா அந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போனதுக்கு அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கர்ட் ஒரு 2 ஸ்பூன் நான் ஊற்றியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடும். தண்ணி விட்டு நீங்கள் தம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு குக் ஆனதுமே நீங்கள் அரிசி போட்டுட்டு தண்ணி போடலாம். நான் விசில் வைக்க போகிறேன்றதுனால நான் தண்ணி அதிகமாக இருந்தால் சாப்பாடு குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணியை வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அரிசி போட்டேன். அரிசி போட்டுட்டு நான் ஆல்ரெடி 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 8 கிளாஸ் தண்ணி ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் பிஃபோர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. மூடி வச்சுட்டு 2 விசில். ஸோ மஷ்ரூம் பிரியாணி ரெடி. நல்ல கம்ப்ளீட்டாக நம்ம ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் ஆஃப்டர்நூன் அண்ட் மார்னிங்க்கு சேர்த்து செஞ்சுருந்தேன். பட் அது மார்னிங்கே காலி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்ததுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதை விட நம்ம செய்கிறத பசங்க விரும்பி சாப்பிட்றத பார்க்கும்போது இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு, சொல்லுங்கள்? ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.